வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தொடர்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்க ஒரு பாலம் கட்டுறீங்க, இல்ல ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர் கட்டுறீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்துக்கு, அதோட வலிமைக்கு அஸ்திவாரமா இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. வாங்க, இது என்னன்னு ஆழமா தெளிவா கத்துக்கலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல போன பகுதியில நம்ம பார்த்த சென்ட்ராய்டை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை சந்திப்போம். அது என்ன, எதுக்காக பயன்படுதுன்னு பார்ப்போம். அடுத்ததா ஒரு சின்ன சின்ன கூட்டல்ல இருந்து ஒரு பெரிய இன்டிகிரேஷன் வரைக்கும் அதோட ஃபார்முலாவை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, ஒரு செவ்வகத்துக்கு அந்த ஃபார்முலாவை நாமளே டிரைவ் பண்ண போறோம். இது ரொம்ப முக்கியம். கடைசியா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஜேஇ மாதிரி தேர்வுகளுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் முக்கியம், மாணவர்கள் பொதுவா என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு அலசி ஆராய போறோம். ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்ற ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அஸ்திவாரத்தை கொஞ்சம் பலப்படுத்திக்கலாம். அந்த அஸ்திவாரம் தான் சென்ட்ராய்டு. போன பகுதியில பார்த்தத ஒரு 2 நிமிஷத்துல வேகமா ஞாபகப்படுத்திக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு முக்கோணம். இதோட சென்ட்ராய்டு, அதாவது வைபார், அதோட அடிப்பக்கத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கும்னு கேட்டா இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வேல்யூ h/3. இங்க h அப்படிங்கிறது முக்கோணத்தோட மொத்த உயரம். இந்த 3 அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கோஎஃபிஷியன்ட். இந்த ஃபார்முலாவை அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது நேரடியா தேர்வுல கேட்கிற ஒரு கேள்வி. அடுத்தது ஒரு அரை வட்டம். இதோட சென்ட்ராய்டு அதோட தட்டையான அடிப்பக்கத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, 4r/3π. இதுல r அப்படிங்கிறது ஆரம் மற்றும் 4/3π அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கோஎஃபிஷியன்ட். இதையும் உன் நோட்ஸ்ல குறிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுவும் தேர்வுல வரும். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். இதுதான் எக்ஸாம் ட்ராப். நிறைய மாணவர்கள் அவசரத்துல பண்ற தப்பு இதுதான். கேள்விய எப்பவும் ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும். அவங்க சென்ட்ராய்டுக்கான தூரத்தை அடிப்பக்கத்துல இருந்து, அதாவது பேஸ்ல இருந்து கேக்குறாங்களா இல்ல உச்சியில இருந்து, அதாவது ஏபெக்ஸ்ல இருந்து கேக்குறாங்களான்னு தெளிவா பார்க்கணும். ஒருவேளை உச்சியில இருந்து கேட்டா மொத்த உயரம் ஹெச்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச h/3 கழிக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கிற விடை 2h/3. அவசரத்துல h/3ன்னு பதில கொடுத்தா மார்க் போயிடும், ஜாக்கிரதை. சரி, சென்ட்ராய்ட பத்தின ஞாபகம் இப்போ நமக்கு நல்லா வந்துருச்சு. சென்ட்ராய்டா நாம ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதிலிருந்து நாம அடுத்த கட்டத்துக்கு நகர போறோம். அதுதான் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. அதோட செல்லப்பெயர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு. ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல நாம தூரத்தை வெறும் y அப்படின்னு தான் எடுத்தோம். ஆனா இங்க செகண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால நாம தூரத்தோட வர்க்கத்தை, அதாவது y² அப்படின்னு எடுக்கிறோம். ஏன்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு அச்சை விட்டு நீங்க தூரமா போக போக வளைவுக்கு எதிரான அதோட எதிர்ப்பு சக்தி சும்மா அதிகரிக்காது, அது மடங்கு மடங்கா அதிகரிக்கும். அந்த அதிவேக அதிகரிப்பை குறிக்க தான் நாம yக்கு பதிலா y² பயன்படுத்துறோம். இதனாலதான் இதோட யூனிட் கூட பாருங்க, mm³ இருந்து mm4 மாறுது. இது ஒரு பொருளோட வடிவம், வளைவை எவ்வளவு எதிர்க்கும் அப்படிங்கறத குறிக்குது. இங்க ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல். நாம இத மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்றோம் இல்லையா? ஆனா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இது ஒரு தவறான பெயர், ஒரு மிஸ்நோமர். ஏன்னா இனர்ஷியா அப்படிங்கிற வார்த்தை எப்பவுமே நிறை, அதாவது மாஸ் சம்பந்தப்பட்டது. ஆனா நாம இங்க பரப்பளவு, அதாவது ஏரியா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இத சரியா சொல்லணும்னா செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு தான் சொல்லணும். ஆனா என்ன பண்றது, பல 100 வருஷமா இதே பெயர் வழக்கத்துல இருக்கிறதால நாமளும் அதையே தொடர்ந்து பயன்படுத்துறோம். சரி, இந்த செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவை எப்படிதான் கணக்கிடுறது? வாங்க, ரொம்ப எளிமையான ஒரு யோசனையிலிருந்து அதோட அடிப்படை சூத்திரத்தை நாமளே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தை உங்க மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை மொத்தமா ஒரேடியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நாம என்ன செய்ய போறோம்னா, அந்த பெரிய வடிவத்தை ரொம்ப சின்ன ஒரு நுண்ணிய பகுதியா மட்டும் எடுத்துக்க போறோம். இந்த சின்ன பகுதியை நாம எலிமெண்டல் ஏரியா அல்லது DAன்னு சொல்றோம். இது நாம எடுத்துக்கிட்ட எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து y என்ற செங்குத்து தூரத்துல இருக்கு. இப்போ அந்த ஒரு சின்ன DAக்கு மட்டும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள், அது y² DA. இதே மாதிரி அந்த முழு வடிவத்தையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சின்ன சின்ன DA பகுதிகளா நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் y² DA மதிப்பை கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் ஒன்னா கூட்டினா நமக்கு மொத்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைச்சிடும். இந்த மொத்த கூட்டுத்தொகையை குறிக்க தான் நாம இந்த சிக்மா சின்னத்தை பயன்படுத்துறோம். இங்கதான் கால்குலஸோட உண்மையான மேஜிக் ஆரம்பிக்குது.
நாம எடுத்துக்கிற அந்த சின்ன சின்ன பகுதிகள், அதாவது டிஏ, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு, கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சிறியதாகும்போது இந்த கூட்டல் செயல்பாடு, அதாவது சமேஷன், தொகையிட, அதாவது இன்டகிரேஷனா மாறுது. அப்போ நம்ம சூத்திரம் IXX = இன்டெக்ரல் y² dA அப்படின்னு மாறுது. இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட அடிப்படையான மிக சக்தி வாய்ந்த வரையறை. சூப்பர்! இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த அடிப்படை வரையறைய வச்சு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல நாம அடிக்கடி பயன்படுத்த போற ஒரு மிக முக்கியமான சூத்திரத்தை டிரைவ் பண்ண போறோம். அதாவது ஒரு செவ்வகத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த டெரிவேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யலாம். ஸ்டெப் 1, நம்மளோட இலக்கு என்ன? மைய அச்ச, அதாவது சென்ட்ராய்டல் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2, ஒரு சின்ன எலிமெண்டல் ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கிறோம். இதோட அகலம் b, தடிமன் dy. அப்போ இதோட பரப்பளவு dA = b × dy. ஸ்டெப் 3, எல்லைகள், அதாவது லிமிட்ஸ். நாம மைய அச்சிலிருந்து கணக்கிடுறதால கீழ்ப்பகுதி -d/2 தூரத்திலையும் மேற்பகுதி +d/2 தூரத்திலையும் இருக்கு. ஸ்டெப் 4, இது எல்லாத்தையும் நம்ம அடிப்படை சூத்திரத்துல பிரதியிடணும். கடைசியா அந்த இன்டகிரேஷனை தீர்த்தா நமக்கு நம்மளோட பதில் கிடைச்சிடும். இதோ பாருங்க, நாம அந்த இன்டிகிரேஷனை படிப்படியா செஞ்சு முடிக்கும்போது நமக்கு கிடைக்கிற கால்குலேட்டட் ரிசல்ட் இதுதான். IXX = BDQ/12. இது ஒரு மிக மிக முக்கியமான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வேல்யூ. இதுல 1/12 அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கோஎஃபிஷியன்ட். இந்த டெரிவேஷன் மட்டுமே பல முறை உங்க சப்ஜெக்டிவ் தேர்வுகளில் 5 மார்க் அல்லது 10 மார்க் கேள்வியா வந்திருக்கு. அதனால இதை மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, நம்ம டெரிவேஷன் பார்த்துட்டோம், கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சில முக்கிய சூத்திரங்களையும் மாணவர்கள் மாட்டிக்கிற ட்ராப்ஸ் பத்தியும் பார்க்கலாம். இந்த அட்டவணையை நல்லா கவனிங்க. மைய அச்சை, அதாவது சென்ட்ராய்டல் XX ஆக்சிஸை பொறுத்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா BD³/12. இதுதான் ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆனா அதே செவ்வகத்தோட அடிப்பக்கத்தை, அதாவது பேஸ் XX ஆக்சிஸை பொறுத்து கணக்கிடும்போது ஃபார்முலா BD³/3 ஆகுது. கவனிச்சிங்களா? 1/12 இருந்து 1/3 மாறுது, அதாவது மதிப்பு 4 மடங்கு அதிகரிக்குது. இது ஏன் இப்படி மாறுதுங்கிறத நம்ம அடுத்த பகுதியில பேரலல் ஆக்சிஸ் தியோரம் படிக்கும்போது இன்னும் தெளிவா புரிஞ்சுப்போம். இப்போதைக்கு சென்ட்ராய்டுக்கு BD³/12, பேஸுக்கு BD³/3ன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்வுல மாணவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு இதுதான். அவசரத்துல BD³/12க்கு பதிலா BD³/3 போட்டுடுவாங்க. இல்லனா IXXக்கு பதிலா IYY ஃபார்முலாவான DB³/12 போட்டுடுவாங்க. நீங்க எப்பவுமே ஒரு கேள்விக்கு பதில் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நான் எந்த அச்ச பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும்? இந்த ஒரு கேள்வி உங்க மார்க்க கண்டிப்பா காப்பாத்தும். சரி, எதுக்காக இந்த BD³/12 ஃபார்முலாக்கு இவ்ளோ முக்கியத்துவம் தரோம்? இது வெறும் ஃபார்முலா இல்லைங்க, இதுதான் கட்டிடங்களோட பாலங்களோட உயிர் நாடி. ஒரு பீம்ல நீங்க லோட் வைக்கும்போது அதுல எவ்ளோ ஸ்ட்ரெஸ் உருவாகும்னு சொல்ற ஃபார்முலா σ = m/I. இதுல I எங்க வருது பாருங்க, கீழே டினாமினேட்டர்ல வருது. அப்போ I மதிப்பு எவ்ளோ அதிகமா இருக்கோ அவ்ளோ ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், பீம் அந்த அளவுக்கு வலிமையா இருக்கும். அதனாலதான் பொறியாளர்கள் I செக்ஷன் பீம்களை செங்குத்தா பயன்படுத்துறாங்க. ஏன்னா அப்படி வைக்கும்போதுதான் I மதிப்பு மிக அதிகமா இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு பொருளோட மைய அச்சு, அடிப்பக்க அச்ச பத்தி பார்த்தோம். ஆனா இது ரெண்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு அச்ச பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு தான் நம்மகிட்ட பேரலல் ஆக்சிஸ் தியோரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சக்தி வாய்ந்த ஒரு கருவி இருக்கு. அத பத்தி நம்ம அடுத்த பகுதியில மிக விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். BD³/12 மனப்பாடம் பண்றதுல பெருமை இல்ல. அது ஏன் இன்டகிரேஷன் மூலமா வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான அறிவு இருக்கு. இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வியை எப்பவும் கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஆழமான புரிதல் தான் உங்களை ஒரு சராசரி மாணவனிடமிருந்து ஒரு ரேங்க் ஹோல்டரா மாத்தும். தொடர்ந்து கடினமா உழைங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம். நன்றி.